டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையினால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவு காண்க. ஸோ இதான் சம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சென்டரில் இருக்கிறது தான் வந்துட்டு அந்த சதுர வடிவ பூங்கா. அதனை சுற்றி 2 மீட்டருக்கு வந்து சுற்றி ஒரு பாதை இருக்குது. ஸோ அதான் இந்த இமேஜு. ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாதையினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அதாவது 288 சதுர மீட்டர். அந்த சதுர வடிவ பூங்காவை சுற்றி உள்ள பாதையினுடைய பரப்பளவு வந்து 288 சதுர மீட்டர். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு எப்படி நம்ம வந்து அந்த பூங்காவினுடைய சுற்றளவை கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க. பூங்காவின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவுலேருந்து சின்ன சதுரத்தினுடைய பரப்பளவை கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதுதான் வந்து பாதையினுடைய பரப்பளவு. ஸோ அதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ பெரிய சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 288 சதுர மீட்டர். இப்போ பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு பார்க்குறதுக்கு வந்து நம்ம சதுரத்தினுடைய பரப்பளவு என்னது? ஏ ஸ்கொயர்டு. ஸோ அப்போ பெரிய சதுரத்துக்கு வந்து நமக்கு ஏ அப்படிங்கிற பக்கத்தினுடைய வேல்யூ தேவை. அதே போல் சின்ன சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய வேல்யூவும் நமக்கு தேவை. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பெரிய சதுரத்தின் பரப்பளவுக்கு இப்போ 2 மீட்ரு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ வந்து அந்த சைடு ஒரு 2 மீட்ரு, இந்த சைடு ஒரு 2 மீட்டர் இருக்கும். ஸோ நடுவில் வந்து அந்த சின்ன சதுரத்தினுடைய பக்கம். ஸோ இது மூணையும் நம்ம கூட்டினோன்னா பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு பக்கம் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஏ ப்ளஸ், அதாவது சின்ன சதுரத்தின் பக்கம் ப்ளஸ் அங்கு 2 மீட்ரு, இந்த சைடு ஒரு 2 மீட்ரு, டோட்டலாக இது ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பளவுங்கிறது வந்து அதனுடைய பக்கம் வந்து ஏ. ஸோ அதனால் வந்து அதனுடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அவங்க கொடுத்த 288 அந்த வேல்யூ. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து ஏ ப்ளஸ் 2 + 2 வந்து 4. ஸோ ஏ + 4 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் இந்த சைடு வந்து ஏ ஸ்கொயர்ட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா, ஸோ ஏ + 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது? ஸோ ஒரு ஃபார்முலா பேஸ்டாக இருக்குது. ஸோ அதாவது ஏ + பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுங்கிறது என்ன? 4 ஸ்கொயர், அதாவது 16. அதான் பி ஸ்கொயர்டு தான் 16 ப்ளஸ் 2ab, அதாவது 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பிங்கிறது இங்கே 4, அதனால் 2 இன்ட்டு 4 8. ஸோ அதுதான் 2abன்றதை வந்து 8n போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் ப்ளஸ் அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஏ ஸ்கொயர் சின்ன சதுரத்தினுடைய பரப்பளவு. ஸோ இதை சால்வ் பண்ணி கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் ஏ ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த 16 இந்த சைடு ப்ளஸில் இருக்குது. ஸோ இது வந்து அங்கிட்டு போகும்போது ரைட் சைட் போகும்போது 288 மைனஸ் 16 போகும். எப்போயுமே ப்ளஸ் சிம்பிளில் இருக்கிறது அந்த சைட் போகும்போது மைனஸில் மாறும். ஸோ மைனஸில் இருந்தால் ஆப்போசிட் சைட் போகும்போது அது ப்ளஸ் சிம்பிளாக மாறும். ஸோ அதை நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 288 மைனஸ் 16, இந்த பக்கம் 8a அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ 288லேருந்து 16 கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 272. இந்த 8 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகும்போது அது கீழே வந்துடும். ஸோ 272 டிவைடட் பை 8. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இது நம்ம 272 டிவைடட் பை 8 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 34 வரும். அதாவது ஏ பக்கம் வந்து 34 மீட்டர். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சின்ன சதுரத்தினுடைய பக்க அளவு தான் கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க சம்மில்? பூங்காவின் சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சின்ன சதுரத்தினுடைய சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பூங்காவின் சுற்றளவுங்கிறது சின்ன சதுரத்தினுடைய சுற்றளவு தான். வெளியில் இருக்கிறது பாதை. ஓகேவா? ஸோ இப்போ பூங்காவின் சுற்றளவு என்ன? 4a. சதுரத்தின் சுற்றளவு 4a, சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர். ஸோ 4a, ஏ வந்து இங்கே 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து 34. அதை இங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 4 × 34 = 136 மீட்டர். தட்ஸ் ஆல். Thank you.